ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நிக்கான் ZF-ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிக்கான் ZF-ஓட அப்டேட் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நிக்கான் க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஃபீச்சர் நிக்கான் Z6-3ல தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது நிக்கான் ZF-க்கு விட்டுருக்காங்க நிக்கான் க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுடைய க்ளவுட் சர்வரில் உங்களுடைய இமேஜஸை நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளவுடில் சிங்க் பண்ண முடியும். இதை பற்றின ஒரு வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது கூடவே நீங்கள் இப்போ ZF-உடைய சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே பண்ணலாம். ஆனால் இப்போ பண்ண முடியாது. இப்போ 2.0 வந்திருக்கு. இந்த 2.0 பண்ண பிறகு தான் உங்களுக்கு நிக்கான் க்ளவுட் ஸ்டோரேஜ் வரும். க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்த பிறகு நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணி உங்களோட கேமரா அப்டேட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா இமேஜ் ரெசிபிஸ். ஸோ இதை பற்றி நிக்கான் Z50 Mark 2லையும் Z5 Mark 2லையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் ரெசிபிஸ் இப்போ நீங்கள் ZF-லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் பிக்சர் ப்ரொஃபைல் பட்டன் சொல்லிட்டு செப்பரேட்டாக இதுக்கு கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். பட் இந்த ரெசிபிஸ் நீங்கள் இதுலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹைரஸ் ஜூம். ஸோ இதுக்கு முன்னாடி Z6-3, Z8, Z9 ஹைரஸ் ஜூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் இப்போ ZF-லையும் விட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். வீடியோ ஃபீச்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைரஸ் ஜூம்ன்றது ஃபிசிக்கலாக உங்களுடைய லென்ஸ்லேருந்து நீங்கள் ஜூம் பண்ணாமல் ஆப்டிக்கல் ஜூம் இல்லாமல் டிஜிட்டலாக ஜூம் பண்ணுறது தான். பட் அதில் உங்களுடைய குவாலிட்டி குறையாது. அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் ஹைரஸ் ஜூம். இப்போ இந்த ஹைரஸ் ஜூம் நிக்கானோடைய Z6-3ல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ZF-லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு அப்டேட் ZF-க்கு விட்டது என்ன அப்படின்னா பேர்ட் டிடெக்ஷன். இதுக்கு முன்னாடி பேர்ட் டிடெக்ஷன் இல்லை, இப்போ பேர்ட் ஐ டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் பேர்டோடைய ஐக்கும் உங்களால் ZF-ல ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க, மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி 200% தான் ஜூம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ZF-ல 400% ஜூம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மேனுவல் ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி 400% வரைக்குமே ஜூம் பண்ணி உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த 400% ஜூம் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப ஜூம் அவுட் பண்ணணும்னா ஜூம் மைனஸ் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உடனே ஆஃப் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஜூமை வந்து கேன்சல் பண்ணிக்கவும் முடியும். அந்த அப்டேட்டும் இந்த வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னா எக்ஸ்போஷர் டிலே மோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு டைமிங் செட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய டைம் செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த அப்டேட்டில் உங்களுக்கு ZF-ல கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண நிக்கானோடைய PZ லென்ஸையும் இப்போ நீங்கள் ZF-ல யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபீச்சரையுமே அந்த லென்ஸையும் இதில் அடாப்ட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இந்த 2.0ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா டைம் லேப்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். AI பிராக்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க டைம் லேப்ஸ் ஃபீச்சர்ஸில். ஸோ அதையும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அதோட ஃபீச்சர் என்ன, எங்கெங்கே என்னென்ன செட்டிங்ஸ் மாறி இருக்குன்றதை இப்போ உங்களுக்கு கேமராவோடைய அப்டேட்டில் காட்டுறேன். நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டர்ன் த கேமரா ஆஃப்னு வந்துருச்சு. ஸோ இப்போ தைரியமாக நம்ம கேமரா ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணோம் அப்படின்னா மெனு ப்ரெஸ் பண்ணும்போது ஃபர்ம்வேர் வெர்ஷனில் நம்மளுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.0 வந்துருச்சு. சூப்பர். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு போயிடுவோம். இமேஜ் கிளவுட். ஸோ இதில் நிக்கான் இமேஜ் கிளவுட் வந்துருச்சு. ஆட்டோ ஃபோக்கஸிங்கில் வந்து பேர்டு வந்திருக்கு. ஸோ ஃபோக்கஸிங் எங்கே இருக்குது? ஃபோக்கஸ் மோட் இருக்கு. ஸோ நமக்கு பேர்டு வந்துருச்சு. அடுத்தது இன்ட்ரோ டைமிங் ஷூட்டிங்கில் ஆப்ஷன்ஸ் டைம் லேப்ஸ் வீடியோ, AI பிராக்கெட்டிங், நம்பர் ஆஃப் ஷூட்ஸ். ஓகே, அது வந்திருக்கு. இன்டர்வல் ப்ரையாரிட்டி, ஃபோக்கஸ் பிஃபோர் ஈச் ஷாட் ஆஃப். ஸோ இது ஆன் ஆஃப் வந்திருக்கு. எக்ஸ்போஷர் ஸ்மூத்திங், இன்டர்வல் ஷூட்டிங், இன்டர்வல். ஓகே, நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு. ISO சென்சிட்டிவிட்டி ஆப்ஷனில் ஆட்டோ ISO சென்சிட்டிவ் மோட். ஓகே, ஆடட் ஐரஸ் ஜூம். ஓகே, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. மெனு ஐரஸ் ஜூம். ஓ, ஐரஸ் ஜூம் வந்துச்சு. என்னோட லென்ஸ் சப்போர்ட் ஆகல. G7 போனால் அதோட ஸ்பீடு பார்ப்போம். ஐரஸ் ஜூமோடைய ஸ்பீடு சூப்பர். PZ ஜூம் 3 F11ல ஜூம் லென்ஸ் வந்துடுச்சு. F12 அண்ட் அலைன் பவர் ஜூம் சூப்பரு. இது வந்துடுச்சு. G8 அலைன் பவர் ஜூம் சூப்பர். வீடியோ ஃபோட்டோ ரெண்டுத்துக்கும் வந்துடுச்சு பவர் ஜூமு. B3. ஸோ B3ல போனால் ஈஸி ISO, ஈஸி எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் அண்ட் D5. ஸோ D5ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் டிலே D18. ஸோ D18 ஆஃப் ப்ரெஸ் டு கேன்சல் ஜூம். F1 G1 கஸ்டமரில் எல்லாமே வந்திருக்கு. பவர் ஜூம் பற்றின அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான வீடியோஸ்க்கு நீங்கள் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட்டடாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.